பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க நைட் என் குழந்தை தூங்கவே மாட்டேங்குது, எந்திரிச்சு பதட்டமாகி எந்திரிக்கிறான், நைட் மேட்ஸ் அண்ட் நைட் டெரர்ஸ்னு சொல்லிட்டு இப்போ நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது இதனால வருது. இந்த நிறைய பேர் பேய் அடிச்சுன்றாங்க, காத்து அடிச்சுன்றாங்க. அவங்க பிலீஃப் அப்படிலாம் ஒரு கிடையாது. நைட் மேர்ஸ், நைட் டெரர்ஸ் காமனாக பார்த்த அந்த ஸ்லீப் டிசார்டருக்கு மெயினாக நம்ம பார்த்தது அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா. அதை தவிர நிறைய டிசார்டர்ஸ் இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த ஸ்லீப் டிசார்டர் தான் நைட் மேர், நைட் டெரர். ஸ்லீப்ல நிறைய ஃபேஸஸ் இருக்குதுங்க. இந்த நைட் மேர்ஸ் வந்து REM ஸ்லீப்ல வரும், இது வந்து நான் REM ஸ்லீப்ல வருது. குழந்தைங்களுக்கு இப்போ இந்த நைட் மேர்ஸ் நல்ல ஞாபகம் இருக்கும், என்ன நடந்துச்சு அந்த பேட் ட்ரீம் ஞாபகம் இருக்கும். நைட் டெரர்ஸ் வந்து திடீர்னு எதிர்த்து ஆய்வுன்னு கத்திட்டு இருப்பாங்க, திடீர்னு அப்படி இப்படி மகன் தானா பேசுவாங்க, அப்பாவோ அம்மாவோ என்ன கண்ணு கேட்டாங்கன்னா செமி அவேக் ஸ்டேட்ல இருப்பாங்க. நைட் அவர்ல ஃபுல் அவேக் போயிடுவாங்க. அடுத்த நாள் கேட்டால் தெரியாது. ஏன்னா அந்த நான் REM ஸ்லீப்ல இருக்கக்கூடிய ட்ரீம்ஸ் வந்து உங்க மெமரிக்கே வராது. REM ஸ்லீப்ல இருக்கக்கூடிய ட்ரீம்ஸ் மட்டும் தான் மெமரிக்கே வரும். நைட் டெரர்ஸ் யூஸ்வலாக ரிசால்வ் ஆகிடும், பெரிய அளவு ப்ராப்ளம் பண்ணாது. நைட் மேர்ஸ் நம்ம கொஞ்சம் அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் இது எல்லாமே ஒன் ஆஃப் டைப் ஆஃப் ஸ்லீப் டிசார்டர்ஸ். அதெல்லாம் அதுலேயே நிறைய இருக்கு. ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்லாம் இருக்குது. அது காலை திடீர்னு ஆட்டுவாங்க, தூக்கத்தில் காலை உதைப்பாங்க. நிறைய காரணம் இருக்கு. முக்கியமானது ஒரு அயன் டெஃபிஷியன்சி, அனீமியா. என்விரான்மெண்ட் ரீசனா இருக்குமா, இல்லாட்டி நம்ம குழந்தைகிட்ட பிஹேவ் பண்றது இது மாதிரி ஏதாவது ரீசனா இருக்க வாய்ப்பு இருக்கு? நம்ம சைல்ட் அபியூஸ்லாம் நம்ம கேள்வி வரோம். ஆமா, இதுக்கு காரணம் இருக்க வாய்ப்பு இருக்கா? அப்நார்மல் ஸ்லீப் பேட்டர்ன் ஏன் வருதுன்னா, காமனா யார் யாருக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்டுக்கு வரும். அப்புறம் அந்த கோலிக், ஒரு ஈவினிங் கோலிக், அடிக்கடி வயிறு பிடிச்சி வலிக்குதுன்னு சொல்றாங்க, அந்த குழந்தைங்களுக்கு வரும். டெம்பரமெண்ட் கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கு வரும். எது சொன்னாலும் அழுவுதுங்க, எது சொன்னாலும் அடம் பிடிக்கிறாங்க, அப்பா அம்மாட்ட அடிக்கடி சண்டைக்கு போற குழந்தைங்க, ரொம்ப அந்த த்ரெஷ்ஹோல்டு கம்மியா இருக்கிற குழந்தைங்க, அவங்களுக்குலாம் வரும். ஓவர் ரெஸ்பான்சிவ் மதர், சின்ன குழந்தைக்கு ஒரு சின்ன இதுனா கூட ஐயோ ஐயோன்னு போய் பார்க்குறாங்க இல்லையா, அந்த மதர்ஸ்க்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக வருங்க. அபியூஸ் மேபி இருக்கலாம், பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வரும். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே தனி, அது ஒரு சைக்காட்ரிக் கவுன்சிலிங் கொடுத்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் பர்ஃபெக்டா அவங்க பார்த்து அதை கியூர் பண்ணணும். இந்த மொபைல்ல அப்ப நைட் யூஸ் பண்றாங்க, அதனாலயே ஆமா. இன்னும் முக்கியமா நான் சொல்ல வந்து ஸ்லீப் ஹைஜீன். தூங்குறதுக்கு ஒரு ½ அன் ஹவர்ல 1 ஹவருக்கு முன்னாடி நோ கெஃபைன் ரிலேட்டட் ஃபுட், இந்த டீ காஃபி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டி போய் 2 மணி நேரம் பசங்க விளையாண்டு வருவாங்க, வீட்டில் பக்கத்தில் இருக்கிற அபார்ட்மெண்ட் பசங்க, ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க, அந்த ரொம்ப ஸ்ட்ரெனுவஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைக்கணும். அது ரொம்ப ஹைப்பரா இருக்கும் தூங்க போறேன். நல்ல ஒரு மைல்டான ஃபுட், ஒரு பிளசண்டான ஸ்லீப் என்விரான்மெண்ட், புக் படிக்கிறது, ஒரு சின்னதாக ஒரு மைல்டா மியூசிக் கேட்டு படுக்கிறது, இதெல்லாம் தான் நல்ல ஸ்லீப் ஹைஜீன். ஆனா இப்ப இந்த கரண்ட் ஜென்சில இருக்கிறவங்க வந்து நைட் பெட் டைம் ஸ்நாக்ஸ், டிவி, மொபைல், இதெல்லாம் நோ கேட்ஜெட்ஸ் இன் பெட்ரூம், இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். டிஃபிகல்ட் டு ஃபாலோ, பட் ஆனால் ஃபாலோ பண்ணணும். ரஃப்லி ஒரு 20 to 40% சில்ட்ரனுக்கு வந்து இந்த ஸ்லீப் டிசார்டர்ஸ் வருதுன்றாங்க. தொண்டைக்கு பின்னாடி அந்த அடினாய்டு ஹைப்பர்ட்ராஃபி காமனா வரக்கூடிய ஒரு காமன் ரீசன். இந்த அடினாய்ட்ஸ் அதிகமா இருக்கும் பொழுது, படுக்கும் பொழுது அந்த சதை பெருசா வளர்ந்துருக்கக்கூடிய சதை வந்து மூக்கோட பின்பகுதியை க்ளோஸ் பண்ணி டெம்பரரியா மூச்சு விடுறதே நின்று போயிடும். குழந்தைங்களுக்கு அது தெரியாது, திடீர்னு தூக்கத்திலே மூச்சு நின்று போயிடும் அப்படின்னு எந்திரிச்சு உட்காருவாங்க. இதெல்லாம் திருப்பி இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும், அவங்களோட அந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கிரானிக்கா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், நமக்கே தெரியாது. அதனால ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ், பிஹேவியர், மற்ற எல்லாத்துலயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆமா, அந்த மார்னிங் ஃபெட்டிக், அதனால தான் டே டைம் ஸ்லீப்பினஸ் இருக்கும். ஃபேஸிஸே ஒரு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா ஃபேஸிஸ் ஒரு மாதிரி ஃபேஸ் வித்தியாசமா இருக்கும், அவங்க ரொம்ப டல்லா இருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு இந்த டான்சிலெக்டமி, அடினாய்டெக்டமி பண்ணா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். இதெல்லாம் கேட்காத குழந்தைங்களுக்கு இந்த CPAP மெஷின்லாம் ஈஸியா வந்துருச்சு, அதை வச்சு நிறைய இது பண்ணுவோம். மெயினா அது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா தானே அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நல்லா கொரட்டை விட்டு நிம்மதியா தூங்கணும்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் நம்பிடாதீங்க. கொரட்டை வந்து நாட் அ குட் சைன் ஃபார் ஸ்லீப். குழந்தைங்களுக்கும் தான், குழந்தைங்களுக்கும் அடல்ட்டுக்கும் கொரட்டை வந்துச்சுன்னா there is something abnormal நம்ம புரிஞ்சுக்கணும்.